நல்லா தான் இருந்தது. ஒரு டைம் பார்க்கலாம். மற்ற ரிவ்யூலாம் பார்க்கும்போது ஐயோ மொக்கையா இருக்குமோ நினச்சோம். ஆனால் அப்படிலாம் இல்லை. செகண்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது ஏதோ வந்துட்டு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. புரியறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி 15 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் புரியறதுக்கு. ரிவ்யூலாம் எதுவும் பார்க்காம வந்து பார்த்தா நல்லா இருக்கு. ரிவ்யூ நிறைய பார்க்க வேண்டாம். நல்லா இருக்குங்க படம். கமலோட ஆக்டிங் நல்லா இருக்கு. மணிரத்னம் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் சிம்புவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓகே. நல்லா இருந்ததுங்க. எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க ஃபர்ஸ்ட் 2 days வந்து ரிவ்யூ மாதிரி ரொம்ப பேடாலாம் இல்லை. படம் நல்லா இருக்கு. கமலோட சிம்பு நல்லா பண்ணியிருக்காரு. வெறுவெறுப்பா இருக்கு, சில இடத்துல ஸ்லோ ஆகுது. பட் நல்லா தான் இருக்கு. நல்லா இல்லாததுலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்தது. இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். பிடிச்சிருந்தது. விஜய் அஜித் படத்தோட நல்லா தான் இருக்கு. சும்மா ஓவரா ஃபிலிம் காட்டுறேன். சூப்பரா இருக்கு படம். பார்க்கலாம். எமோஷன்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஃபைட்டிங்கும் சூப்பராக தான் இருக்குது. ஆக்டிங் சூப்பர் தான். நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை நல்லா தான் இருக்குது. சிம்புவும் சூப்பரு. எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பராக தான் இருக்குது. அதெல்லாம் இல்லை. சும்மா அவனை ஓட்டி விடுறானுங்க. சீரியஸாக சூப்பராக இருக்கு. சூப்பர். நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. படமே பிடிச்சிருக்கு சார். எல்லாருமே பக்கா சூப்பர். 2வது தடவை படம் பார்க்குறேன். மாசா இருக்கு. என்ன படம்? தக்லஸ்ங்க. படம் நல்லாவே இல்லை, வேஸ்ட்டு. அதில் வந்து நல்லா நடிகரை நிறைய பேரை போட்டிருக்கானுங்க. ஆனால் திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே சரியாக பண்ணலை. மணிரத்னம் படம் மாரி இல்லை. நடிப்பு கமலஹாசன், சிம்புலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இசை ஓகே, எல்லாம் ஓகே. திரைக்கதை, வசனம் வந்து அவங்க சரியாக பண்ணிக்கல. அவனை ஏமாத்திட்டானுங்க எல்லாத்தையும். அதான் எல்லாமே கதையே கிடையாது. அதில் சும்மா எல்லாம் சொதப்பி வீணாக்கிட்டானுங்க. 200 ரூபா லாஸு. மியூசிக் ஓகே. மியூசிக்கு, சிம்பு, கமல் நடிப்புலாம் எல்லாம் ஓகே தான், நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அதுக்கு தேவையான கதை, அந்த இதெல்லாம் டைரக்ஷன்லாம் சரியில்லை. வேஸ்ட்டு. ரொம்ப உட்கார தூங்கிட்டேன் நான்லாம். சூப்பராக இருக்குது. நல்லா இல்லாத சொல்கிறவங்களுக்கு அறிவில்லை, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. சூப்பராக இருக்குது. 100%. எல்லா ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்குது. பட் புரியாதவங்களுக்கு அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் பேட் இது தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. இது சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். 100% பார்க்கலாம். 100% பார்க்கலாம். ஓகே. படத்தில் அது ஒரு ஃபேமிலியோட ஒரு ஜெர்னி. அது நிதானமாக உட்காந்து பொறுமையாக பார்க்கணும். மைண்டு ஃபிலம் மேலே வைக்கணும். வேற எதுவும் வச்சு பார்க்கக்கூடாது. அதுதான் சொல்லுவேன். கமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஏஜில். நெக்ஸ்ட்டு சிம்பு, எஸ்டிஆர் சூப்பர் கம்பேக்கு. நெக்ஸ்ட்டு படத்துக்காக வெயிட்டிங். அவ்வளோதான். தேங்க்யூ. அது சும்மா சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அதனால சொல்கிறாங்க. அவ்வளோதான். நிஜமா 100%. மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. இப்போ கூட உட்காந்து தான் இருக்காங்க. இப்போ தான் ஏஞ்சி வராங்க. சூப்பர். காசு கொடுத்ததுக்கு வர்த்து தான். தேங்க்யூ. மணிரத்னம் சாருக்கு நன்றி சொல்லுவேன். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. என்னன்னா கொஞ்சம் என்கேஜ்மெண்டா, லைக் எப்படி சொல்றது, ஆடியன்ஸ் கூட அந்த நடுல கொஞ்சம் என்கேஜ் ஆகுற மாதிரி இல்லை. கொஞ்சம் ஏதாச்சும் சுவாரஸ்யமா வச்சிருக்கலாம். லேக் ஆன மாதிரி இருந்தது. ஆனா மற்றபடி நல்லா தான் இருந்தது. ஒரு டைம் பார்க்கலாம். மற்ற ரிவ்யூலாம் பார்க்கும்போது ஐயோ மொக்கையா இருக்குமோ நினச்சோம். ஆனால் அப்படிலாம் இல்லை. ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. அதனால நான் சிம்பு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆனால் கமலை தான் ரொம்ப காமிச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா, வேற லெவல். ஆமா, அவரோட என்ன சொல்றது, இந்த படத்துல நல்லா இருந்தது. நாங்க ஒண்ணு எதிர்பார்த்தோம், அது அங்க வரல. ஆமா, நல்லா இருந்தது. ஒரு டைம் பார்க்கலாம். படம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ தான் ப்ரோ. இப்போ நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது ஏதோ வந்துட்டு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. புரியறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி 15 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் புரியறதுக்கு. ஒரு ஆள் சொல்லணும்னா குட் மூவி. என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல ப்ரோ. அதுதான் பிரச்சனையே. லைக் ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி தான். என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. அது பாட்டுன்னு பிளாட் மூவ் ஆகிட்டே இருக்கு. சென்டிமெண்ட்டாக முடிச்சிருக்காங்க கடைசியில். அவ்வளோதான். கமல் சொல்லவே வேணாம், பயங்கரமாக பண்ணியிருக்கு. எஸ்டிஆர் மாஸ் ப்ரோ. கம்பேக் வந்துட்டு அது ஃபேஸ் ஆஃப் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. சொல்லவே முடியாது. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷனும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நிறைய ஃபைட் சீன் அதெல்லாம் நல்லா இருக்கு. அதான் கமலுக்கும் சிம்புக்கும் வர அந்த சீக்வன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்கு. எமோஷனலா கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்கு. ஒரு சிலருக்கு எனக்கு நல்லா இருந்தது, ஒரு சிலருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன். எனக்கு நல்லா இருந்தது. ஆமா, நிறைய பேர் சொல்றாங்கன்னா ரிவ்யூலாம் எதுவும் பார்க்காம வந்து பார்த்தா நல்லா இருக்கு. ரிவ்யூ நிறைய பார்க்க வேண்டாம். அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. நிறைய ஆக்ஷன் தான் இருக்கு.
நல்லா இருக்கும். அந்த நேபாள் போகிற இதெல்லாமே ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருக்கா, மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், ரொம்ப நேரம் போச்சு படம். கதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சண்டே ஆகிடும் 2 பேருக்கும், அதான் கதை. ஆமாம், நல்லா இருந்துச்சு படம். அது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லாவே இருந்துச்சு, நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. பார்க்க 1 டைம் ஆச்சு. அப்பப்போ லைட்டாக போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ஓகே நல்லா இருந்துச்சு. கமல் ஆக்டிங் சூப்பர், சிம்பு ஆக்டிங் சூப்பர், எல்லா படம் நல்லா இருக்குங்க. எல்லாரும் ரோலிங் சூப்பரா, ஃபைட் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் என்ன பண்றதுங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். விறுவிறுப்பா இருக்குதுங்க. எல்லாம் சூப்பரா நடிச்சுக்கிறாங்க, நல்லா இருக்கு படம். சூப்பரா ஃபைட் சூப்பரா இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபைட்டு நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு. சூப்பர். 1/2 மணி நேரம் நம்ம பையன் தூங்கிட்டான். படம் அந்த அளவுக்கு மொக்கையா தான் இருக்கு. பார்க்கவே பிடிக்கல, ஏன்டா வந்தோம். இப்போ படம் ஓகே, நல்லா இருந்தது. சிம்பு ஆக்டிங் சூப்பரு. கமல் சார் வழக்கம் போல் நல்லா, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். கமல் ஆக்டிங் வந்து எல்லாரோட ஆக்டிங்கை வந்து டாமினேட் பண்ணுது. நீ சொல்லிடுறா எப்படி? ஓகே தான், நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு போரிங்லாம் போகுது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப அப்படியே ஸ்லோவாக போச்சு. ஓகே, பரவாயில்ல. சென்டிமெண்ட்லாம் கமல் வந்து வழக்கம் போல் அவரோட ஸ்டைலில் பண்ணியிருக்காரு, நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் நல்லா, அவரை புது எஸ்டிஆரை பார்த்த மாதிரி இருக்கு. அதாவது எப்பயும் இருக்கிற அந்த எஸ்டிஆரை டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க எஸ்டிஆர். காம்போ வந்து ரொம்ப என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி எதிர்பார்க்கல, நல்லதான் இருக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்படின்னு சொல்லணும்னா, எஸ்டிஆரை வந்து ஒரு மாற்றி காமிச்சதே ஒரு நல்ல காம்போ தான். நல்லா இருக்கு. ஓவராலாக படம் ஓகே, நல்லா இருந்தது. ப்ரோ ஆவரேஜ் ப்ரோ, ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். எதுவும் என்ன சொல்ல வராங்கன்னே புரியல, தூக்கம் தான் வந்துச்சு படத்தில். ஆனால் ஒரு தடவை பார்க்கலாம், நல்லா தான். எஸ்டிஆர் ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாரு. அவங்க கொடுத்த போர்ஷன் அவங்கவுங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்ம படம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, அவ்வளோதான். ஏஆர் ரகுமான் வழக்கமாக நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஸோ பிஜிஎம் வைஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஃபால்ட் இருந்தவே, ஆனால் பாட்டு வைஸ் நல்லா இருந்துச்சு படம். பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மொக்கையாக தான் ப்ரோ இருந்துச்சு. ஓகே, 1 டைம் வாட்சபிள் தான், பார்க்கலாம், 1 டைம் பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸோடலாம் வந்து பார்க்க முடியாது ப்ரோ படத்தை. நம்ம அபவ் 18 அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். கொஞ்சம் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே தான் ப்ரோ படம். பெரிய பையன் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் செமையாக இருக்குது படத்தில். ஆனால் டைலாக்ஸ் பார்த்தீங்கனாலே மணிரத்னம் படத்தினாலே டைலாக்கே இருக்காது, ஒரு சீன்ஸ் தான் இருக்கும். அதுவும் இருக்குது, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்குது. நிறைய டைலாக் மாதிரி நல்லா இல்லாமல் தான் இருக்குது. ஓகே தான். கமல்ஹாசன் எஸ்டிஆர் காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அது ஒரு இன்டர்வல் வரும், 2 பேரும் அப்போ தான் கிளாஷே ஆவாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்க. ஓகே தான் ப்ரோ. பழைய கமல்ஹாசனை பார்க்கலாம், விண்டேஜ் கமல்ஹாசனை பார்க்கலாம் அந்த படத்தில். ஓகே ப்ரோ, ஓகே தான் இருந்துச்சு. ரொம்ப அந்த அளவுக்கு ஓவன் அப்படின்லாம் இல்லை. ஆவரேஜான படம். மியூசிக் நல்லா இருந்தது, கமல் சார் ஆக்டிங் நல்லா இருந்தது, சிம்பு சார் ஆக்டிங் நல்லா இருந்தது. மற்றபடி ஸ்டோரி லைன் கொஞ்சம் மொக்க தான், கெஸபிளாக இருந்தது ஸ்டோரி. கதையாக இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி லைன் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். கெஸபிளாக இருக்குது, ரொம்ப கெஸபிளாக இருக்குது. எங்கேயோ பார்த்த ஸ்டோரி மாதிரி இருக்கும், படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். கமல் சார் பர்ஃபார்மன்ஸ்லாம் டாப் நாச்சு. சிம்பு சார் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. த்ரிஷா மேம் ஆக்டிங், எல்லாருமே ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது. ஸ்டோரி லைன் தான் கொஞ்சம் இஷ்யூ, மற்றபடி படம் ஓகே தான். நல்லா இருக்குண்ணா. எஸ்டிஆரோட ஆக்டிங் செம்மையாக இருந்தது. கமலும் செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் செம்மையாக இருந்தது. கதை பெருசாக இல்லை, ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருந்தது. இடைவேளைக்கு அப்புறம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபைட்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா தானே இருந்துச்சு, ஓகே. ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போச்சுண்ணா படம். அப்படிலாம் ஒன்றுமே தெரிலண்ணா, சொல்ல வரது முழுசாக முடிக்கல. அவங்க பாட்டு என்ன வந்ததுக்கு பாட்டு தான் நல்லா இருந்துச்சு, அவங்க தான் நல்லா இருந்துச்சுண்ணா. ஓரளவு ஓகேண்ணா, நல்லா இருந்துச்சு. நான் என்ன படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு எஸ்டிஆர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல படம், எல்லாருமே வந்துட்டு நல்லான்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கமல் செத்து பொழைக்கிற லாஜிக் மட்டும் தான் ஒர்க் ஆகல, மற்றபடி ஒரு ஒன்ஸ் பார்க்கலாம் தான். ஓகே தான், ரொம்ப இழுத்துட்டு இருந்த மாதிரி இருக்கு. இரு ஓகே தான், நல்லா இருந்துச்சு. கமல் நல்லா நடிச்சாரு. படத்தில் ஒன்றும் இல்லை, நம்பிக்கை இல்லாதது தான்.
இல்லை இல்லை கதெல்லாம் இருந்துச்சு நல்லா தான் நல்லா பண்ணியிருக்கேன் எல்லாம் சூப்பர் ப்ரோ ஓகே தான். செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோ, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை ப்ரோ. ஒரு டைம் பார்க்கலாம். இது மணிரத்னம் மூவி மாதிரி இல்லை, ஏதோ புது டைரக்டர். மணிரத்னம் மூவி இல்லை பாஸ், இது ஒரு மாதிரி இருக்குது. விசுவல்ஸ் ஓகே பட் ஸ்டோரி இல்லை, ஸ்டோரியே இல்லை படத்தில். கமல் ஓகே பட் ஸ்டோரி இல்லை, என்ன பண்ணுறது? ஆவரேஜ் தான். சிம்பிள் தான், ரொம்ப பெரிய காரணம் தான், அவ்வளோதான், பெருசெல்லாம். நல்லா இருக்கு, ஆனால் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயும் சொதப்பிட்டாங்க. டெக்னிக்கல் சைடு நல்லா இருக்கு, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். மணிரத்னம் அதை பண்ணல, அவ்வளோதான். கமல், சிம்பு எல்லாருமே கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இல்லாதனால மொத்த மூவி சொதப்பிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இம்ப்ரூவ் பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஏஆர் ரஹ்மான் வந்து சொல்லவே தேவையில்லை, எப்போவுமே மியூசிக் சூப்பராக பண்ணுவார். இப்பயும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அசோக் செல்வனுக்கு கொஞ்சம் கேரக்டரே கொடுத்துருக்கலாம், அவங்க கொடுக்கல. ஐஸ்வர்யா லக்ஷ்மி செகண்ட் ஹாஃபில் தான் வர்றாங்க, அதுவும் இல்லை. ஸோ த்ரிஷா அவ்வளோதான், ஒஸ்ட்டு கேரக்டர்னே சொல்லலாம் அவங்களுக்கு. இது அவங்க கெரியர்லேயே அவங்க ஒஸ்ட்டாக பண்ண கேரக்டர் இதுதான். படம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா எடுத்திருக்க வேண்டிய படம், சொதப்பிட்டாங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கமலோட ஆக்டிங் நல்லா இருந்தது, சிம்போட ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கேன். போகுது, நல்லா போகுது. நல்லா இருந்துச்சு, எல்லாமே பிடிச்சிருந்தது. சீன் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன். படம் நல்லா இருக்கு. கமலோட இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். படம் மேக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் 37 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஒரு நல்ல மேக்கிங். ஆக்டிங் இஸ் வெரி குட். சூப்பர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். நல்லா இல்லை, ஓகே சார், நல்லா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை ஓகே, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, சும்மா பார்க்கலாம். ரொம்ப போர் நல்லா இருந்துச்சு. ஓகே ஜி, ஒன் டைம் வாட்சபிள். நல்லா இருக்கு, சூப்பரா இருந்தது படம். சிம்பு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுல படத்துல. ஓகே. ஏஆர் ரஹ்மான் இந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் மொக்க தான். இந்த பிஜிஎம்லாம் வந்துட்டு சிங்காவாத மாதிரி இருக்கு, ஓகே தான். த்ரிஷாவோட இதே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க ப்ரோ, அவ்வளோதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. த்ரிஷாவோட ஒரு ஐகானாக இருந்துச்சு, அது மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. தெரியல ப்ரோ, எனக்கு அதை பற்றி என்ன ஐடியா இல்லை. ஆக்சுவலாக இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான், தட்ஸ் ஆல்.